வணக்கம். நான் உங்கள் சந்திரமோகன் வீணை அகாடமியிலேருந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் 25க்கு 25 எடுக்க வைக்கிறதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒவ்வொரு கொஷின் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM, அதாவது காலையில் 7 மணி. இந்த 7 மணிக்கு அப்புறம் அடுத்த 100 மணி நேரம் கழித்து 100 மணி நேரம் கழித்து என்ன டைம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ கரெக்டாக 7 மணி, இன்னையிலேருந்து 100 மணி நேரம். 100 மணி நேரம்னா என்னது? ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா? அப்போ 24 24 24 24 கூட்டி பாருங்கள். கரெக்டாக 100 தாண்டிடுச்சான்னு பாருங்கள். 48 48 96 96 வந்துருச்சு கரெக்டாக. இந்த 7 மணிக்கு 96 வந்துருச்சு. இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. 4 மணி நேரம் இருக்குங்களா? அப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்? 7 மணி ஆயிடுச்சு. 7 அப்போ 4 மணி நேரம் இருக்குது. அப்போ இந்த 7ஐயும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணிட்டா எவ்வளோ வந்துடுது? 11 காலையில் தானே. அப்போ 11 AM. ஸோ அப்போ காலையில் முற்பகல் 11 மணி. எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுதுங்களா? இது வந்து 10th புக்கில் இருக்குது. அதாவது 7 மணிக்கு அப்புறம் 100 மணி நேரம் கழித்து என்ன டைம் வரும்னு கேட்குறான். அப்படி சொன்னாங்கன்னா அந்த 100 மணி நேரம் கழிச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து 24ஆல் டிவைட் பண்ணுங்கள். நம்ம 100 நாளை நம்ம இப்படியே பிரிச்சுக்கிட்டோம். 24 24 24ன்னு பிரிச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4ன்னு. அந்த 4ஐ இங்கே கொடுத்துருக்க 7 மணியோட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி தோணும், கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. 10th புக்கில் இருக்குது. அதனால் 10th புக்கிலே தான் மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கான் வர டிஎன்பிசி எக்ஸாம்லலாம். ஸோ 10th புக்கை அணுவாக பார்த்தீங்கனாலே நம்ம கண்டிப்பாக டிஎன்பிசியில் ஒரு 10 கொஸ்டினாக அதை அடிச்சிடலாம்.